Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஹெல்த்தியான லெமன் ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லெமன் ரசம் வந்து நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த கொரோனா டைம்ல இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். லெமன் ரசம் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த பருப்பு வேக வச்ச தண்ணில தான் நம்ம இந்த ரசம் வைக்க போறோம். அப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். 1/4 கப் அளவுக்கு நான் துவரம் பருப்பு எடுத்துருக்கேன். அதை வந்து குக்கரில் சேர்த்துக்கோங்க. பருப்பை வந்து 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ பருப்பு வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணியில் தான் நம்ம வந்து இந்த ரசம் வைக்க போகிறோம். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். பாக்கி இருக்க ஒரு தக்காளி பழம் நம்ம பச்சையாக வந்து ரசத்தில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இந்த பருப்போட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் பொங்காமல் இருக்கிறதுக்காக. இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு வேகிறதுக்குள்ளாரி நம்ம ரசத்துக்கு தேவையானதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன். மிளகு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன். இதை வந்து கொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாம். கொரப்பாக இருந்தால் தான் ரசத்துக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ரொம்ப வந்து பவுடர் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தை கொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொரப்பாக இருக்கணும். அதிகமாக வந்து நைஸாக பொடிச்சிடாதீங்க. அப்போ ரசத்துக்கு வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். மறுபடியும் அதே அம்மியில் 7-8 பூண்டு பல் நான் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து தோலோடு தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ வந்து ரசத்துக்கு நல்ல வாசமாக இருக்கும். ரசத்துக்கு வந்து பூண்டு அதிகமாக வந்து அரைச்சிடக்கூடாது. லைட்டாக வந்து தட்டி மட்டுமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரசம் நல்ல வாசமாக இருக்கும். பூண்டை தட்டி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே 1 இன்ச்சு சைஸை விட கொஞ்சம் பெருசாக நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையுமே நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துட்டதுக்கப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இஞ்சி பூண்டை இடித்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட நான் 6 பச்சை மிளகாய் காரத்துக்காக எடுத்திருக்கேன். இதையுமே இடித்து எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாவையும் இடித்து எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பவுலில் பாக்கி எடுத்து வச்சுருந்த ஒரு தக்காளி பழத்தை நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். தக்காளி பழத்தை நீங்கள் பருப்போடு சேர்த்து வேக வைக்காமல் இந்த மாதிரி கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களோட விருப்பம்தான். தக்காளி பழத்தை புழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சியை மட்டுமே இந்த தக்காளியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சியை தக்காளியோடு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இந்த பவுலில் நம்ம வேக வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பும் தக்காளியும் நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வேக வச்ச தக்காளியை மட்டுமே எடுத்து அந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுவுமே வந்து லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். பருப்பு வேக வச்சுருந்த தண்ணியை மட்டுமே இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பை வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நம்ம வேக வச்சனால இதில் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. நீங்கள் மஞ்சள் தூள் சேர்க்காமல் பருப்பு வேக வச்சிங்க அப்படின்னா இதில் மஞ்சள் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்திருக்கனால அதிக நேரம் மசிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அரிசி களைஞ்ச தண்ணியை தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும் வாசம். கண்டிப்பாக இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ரசம் கரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரசத்தை தாளித்து விட்டுடலாம். ரசம் தாளிக்கிறதுக்காக மண் சட்டி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நெய்யில் கூட தாளித்து விட்டுக்கலாம். வாசம் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. இது கூட 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்க பூண்டு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பூண்டு பச்சை மிளகாய் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த ரச கரைசலை இதோட சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம தக்காளி பருப்பு தண்ணியெலாம் சேர்த்து கரைச்சி வச்சுருந்தோம்லையே அதை தான் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ரசம் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கனால இது வந்து திக்னஸாக தான் ஆகும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பருப்பு எடுத்து நான் தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதையுமே இந்த ரசத்தோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியாக இருந்தால் தான் இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு ரசம் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. நம்ம நார்மல் ரசம் வந்து நுரை வந்ததுக்கப்புறமா உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். ஆனால் நம்ம இதில் இஞ்சி சேர்த்துருக்கனால ஒரு கொதி வந்தால் தான் ரசம் நல்லாயிருக்கும். ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லெமன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 2 லெமன் புழிஞ்சு எடுத்திருக்கேன். உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி லெமன் ஆட் பண்ணிக்கோங்க.
இது கூட பொடிச்சு வச்சுருக்க மிளகு ஜீரக பொடியை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிட்டே உங்கள் காரத்தை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியும் மண் சட்டியாக இருக்கனால கொதி வந்துக்கிட்டே இருக்குது. அதிக நேரம் வந்து கொதிக்க விட்டுறாதீங்க. ரசம் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கடுத்து போன மாதிரி ஆயிடும். கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா வந்து மண் சட்டியாக இருக்கனால அதிக நேரம் வந்து கொதி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் வந்து பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட லெமன் ரசம் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் ரசம் வந்து மழை காலங்களில் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். சளியாக இருக்கிறவங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே நல்லது சளிக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொரோனா டைமில் இஞ்சி மஞ்சள்லாம் அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறாங்க. அதுக்குமே இது ரொம்பவே நல்லது. கண்டிப்பாக வீக்லி 2 டைம்ஸ் ஆகுது எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஹெல்த்தியான லெமன் ரசம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோட மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.